வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். கிருமாம்பாக்கம் அருகே 328 கிலோ புகையிலை பொருட்கள் பறிமுதல். ராஜஸ்தானை சேர்ந்த 2 உட்பட 3 பேர் கைது. புதுச்சேரியில் 25,000க்கும் மேற்பட்ட வீடுகளில் தேசிய கொடி ஏற்ற வேண்டும். பாஜக நிர்வாகிகள் முடிவு. நல்லவாடு மீனவ கிராமத்தில் கப்பல் நிறுவன ஊழியரின் வீட்டில் கொள்ளை. 45 பவுன் நகை, 1 லட்சம் ரூபாய் ரொக்கம் கொள்ளையடிக்கப்பட்ட நிலையில் தீவிர விசாரணை. இனி விரிவான செய்திகள். செவாலிய செல்லான் நாயக்கர் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது. செவாலிய செல்லான் நாயக்கர் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரி குபீர் சாலையில் உள்ள மேரி கட்டிட அரங்கில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவ், ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் ராஜவேலு, குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சிவக்கொழுந்து, சட்டமன்ற உறுப்பினர்கள் விக்னேஷ் கண்ணன், செந்தில் என்கிற ரமேஷ் ஆகியோர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். பதவி உயர்வு வழங்காத புதுச்சேரி அரசை கண்டித்து புதுச்சேரி காஞ்சிமா முனிவர் அரசு பட்ட மேற்படிப்பு மைய கல்லூரி பேராசிரியர்கள் வேலை நிறுத்த போராட்டத்திற்கு மாணவ மாணவிகளும் ஆதரவு தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி அரசு காஞ்சிமா முனிவர் பட்டமேற்படிப்பு மையத்தில் பணிபுரியும் பேராசிரியர்களுக்கு கடந்த 15 ஆண்டுகளாக பதவி உயர்வு வழங்கப்படவில்லை என்றும் நிலுவைத் தொகை வழங்கப்படவில்லை என்றும் கூறி பேராசிரியர்கள் 8வது நாளாக கல்லூரி வளாகத்தில் காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதேபோல் புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் பகுதிகளில் உள்ள 7 அரசு கல்லூரிகளின் வாசல்களில் பேராசிரியர்கள் போராட்டம் நடத்தினர். கடந்த ஆகஸ்ட் 2ஆம் தேதி உயர்கல்வித்துறை வெளியிட்ட புதிய விதிமுறைகளை திரும்ப பெற வேண்டும், தங்களுக்கு உரிய பதவி உயர்வை முன்தேதியிட்டு வழங்குவதுடன் நிலுவை ஊதியத்தையும் உடனடியாக வழங்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். பேராசிரியர்களின் போராட்டத்திற்கு இன்று கல்லூரி மாணவ மாணவிகளும் வகுப்புகளை புறக்கணித்து ஆதரவு தெரிவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் 25,000க்கும் மேற்பட்ட வீடுகளில் தேசிய கொடி ஏற்ற பாஜக நிர்வாகிகள் முடிவு செய்துள்ளனர். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம் தலைமையில் மாநில தலைமை அலுவலகத்தில் அனைத்து மாவட்ட தலைவர்கள் மற்றும் தொகுதி தலைவர்களுக்கு தேசிய கொடிகள் வழங்கப்பட்டன. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் அழைப்பின்படி புதுச்சேரியில் அனைத்து வீடுகளிலும் தேசிய கொடி ஏற்றும் வகையில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி முழுவதும் 25,000க்கும் மேற்பட்ட வீடுகளில் தேசிய கொடி ஏற்றுவதற்கான நடவடிக்கைகளை கட்சி நிர்வாகிகள் மேற்கொள்ள உள்ளனர். நாட்டின் மீதான தேசப்பற்றையும் தேசிய உணர்வையும் மக்களிடையே மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் இந்த முயற்சியை பொதுமக்களின் பங்களிப்புடன் சிறப்பாக செயல்படுத்த கட்சி நிர்வாகிகள் உறுதியெடுத்துள்ளனர். இந்த நிகழ்ச்சியில் மாநில பொதுச் செயலாளர்கள் மோகன்குமார், லட்சுமி நாராயணன், மாநில துணைத் தலைவர்கள் பாஸ்கர், ரத்னவேல், ஓபிசி அணி தலைவர் கோவிந்தன், மாநில மகளிர் அணி தலைவர் தாமரை செல்வி, மாநில பயிற்சி பிரிவு தலைவர் சக்திவேல் உள்ளிட்ட பல்வேறு மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கிருமாம்பாக்கம் அருகே 3.5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 328 கிலோ புகையிலை பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு ராஜஸ்தானை சேர்ந்த 2 உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரியில் கஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பு பணியிலும் அவ்வப்போது கைது நடவடிக்கைகளும் எடுத்து வருகின்றனர். இருப்பினும் போதைப் பொருள் நடமாட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் புதுச்சேரி மாநிலம் கிருமாம்பாக்கம் அடுத்த முள்ளோடை பகுதியில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருள் பதுக்கி வைத்திருப்பதாக சிறப்பு அதிரடி காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் கிருமாம்பாக்கம் காவல்துறையினர் மற்றும் சிறப்பு அதிரடி காவல்துறையினர் முள்ளோடை ஸ்ரீராம் நகர் பகுதியில் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அங்கு சந்தேகப்படும்படி ஒரு வீட்டில் ஆள் நடமாட்டம் இருப்பதை அறிந்த காவல்துறையினர் அந்த வீட்டில் அதிரடியாக சோதனை நடத்தினர். சோதனையில் மூட்டை மூட்டையாக தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் பதுக்கி வைத்திருந்தது தெரியவந்தது. இதையடுத்து அங்கிருந்த காட்டுக்குப்பம் தந்தை பெரியார் தெருவை சேர்ந்த 35 வயதான சரவணன் என்பவரை காவல்துறையினர் கைது செய்தனர். மேலும் அவரிடம் நடத்திய விசாரணையில் இவருக்கு ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த மிசாராம், ராஜ்குமார் ஆகியோர் பெங்களூருவில் இருந்து புகையிலை பொருட்களை கொண்டு வந்து சப்ளை செய்ததும் சரவணன் மொத்தமாக புகையிலை பொருட்களை குறைந்த விலைக்கு வாங்கி பாகூர், காட்டுக்குப்பம், கிருமாம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள பெட்டி கடைகளுக்கு 3 மடங்கு விலைக்கு சப்ளை செய்து வருவதும் தெரியவந்தது. இதையடுத்து 3 பேரையும் காவல்துறையினர் கைது செய்து அவர்களிடமிருந்து தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களான 328 கிலோ ஹான்ஸ், கூலிப்,
விமல் பாக் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். இதன் மதிப்பு சுமார் 3.5 லட்சம் ரூபாய் ஆகும். மேலும் அவர்களிடமிருந்து ரொக்கப்பணம் 3 லட்சம் ரூபாய், 3 செல்போன்கள், கார், இருசக்கர வாகனம் ஆகியவற்றையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக கிருமாம்பாக்கம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து 3 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பின்னர் காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்தநாளை முன்னிட்டு மருந்தில்லா மருத்துவம் என்ற அடிப்படையில் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு குயவர்பாளையத்தில் அமைந்துள்ள அட்டாமா அக்குபஞ்சர் பயிற்சி மையத்தில் புதுச்சேரி மக்கள் பயன்பெறும் வகையில் மருந்தில்லா மருத்துவம் என்ற அடிப்படையில் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் சிறப்புடன் நடைபெற்றது. இந்த மருந்தில்லா மருத்துவ முகாமில் 50க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பயனடைந்தனர். இந்த மருத்துவ முகாமில் சிகிச்சை அளித்த அக்குபஞ்சர் மருத்துவர்கள் செந்தில்குமார், பாலன், தந்தை பிரியன், நாகேஸ்வரி, தமிழரசி, பிரமிளா மேரி போன்றோர் சிகிச்சை அளித்து சிறப்பித்தனர். அது மட்டுமல்லாமல் முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு பொதுமக்களின் வேண்டுகோளுக்கு இணங்க இனிவரும் காலங்களில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தொடர்ந்து இந்த மருந்தில்லா இலவச மருத்துவ முகாமானது பொதுமக்களின் வசதிக்காக சிறப்புடன் இயங்கிக் கொண்டிருக்கும் என்பதை மையத்தின் இயக்குனர் கலைமாமணி டாக்டர் செந்தில்குமார் பெருமிதத்துடன் அறிவித்துள்ளார். நல்லவாடு மீனவ கிராமத்தில் கப்பல் நிறுவனத்தில் பணிபுரியும் ஊழியரின் வீட்டில் 45 பவுன் நகை, 1 லட்சம் ரூபாய் ரொக்கம் திருடு போன சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி நல்லவாடு தெற்கு வீதியை சேர்ந்தவர் விஜயேந்திரன், முகுந்தாவதி தம்பதி. இவர்களுக்கு ஒரு மகன், ஒரு மகள் உள்ளனர். விஜயேந்திரன் மும்பையில் உள்ள கப்பல் நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். சம்பவத்தன்று சென்னையிலிருந்து கோவில் திருவிழாவிற்கு வந்திருந்த உறவினருடன் முகுந்தாவதி அருகில் உள்ள குட்டியாண்டவர் கோவிலுக்கு சென்றுள்ளார். திருவிழாவை பார்த்துக் கொண்டிருந்த பொழுது முகுந்தாவதியின் உறவினர் வீட்டில் செல்போன் சார்ஜர் எடுக்க வேண்டும் என்று வீட்டின் சாவியை வாங்கி வந்ததாக கூறப்படுகிறது. வீட்டில் செல்போன் சார்ஜர் எடுத்துக்கொண்ட உறவினர் வீட்டை பூட்டாமல் சென்று விட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் திருவிழா முடிந்து வீட்டிற்கு வந்த முகுந்தாவதி வீட்டின் கதவு மற்றும் பீரோவும் திறக்கப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். மேலும் பீரோவில் இருந்த தங்க நகைகள், வளையல், செயின், ஆரம் உள்ளிட்ட 45 பவுண்ட் தங்க நகைகள், 1 லட்சம் ரூபாய் ரொக்கம் ஆகியவை திருடு போயிருந்தது. இதுகுறித்து முகுந்தாவதி தவளக்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் வீட்டில் உள்ள தடயங்களை சேகரித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் வீட்டில் உள்ள 45 பவுண்ட் நகையை வேறு யாராவது நோட்டமிட்டு எடுத்தார்களா அல்லது வீட்டில் உள்ளவர்களே திருடி சென்றார்களா என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். பிரான்ஸ் நாட்டின் முனிசிபாலிட்டி விருது பெற்ற ஜிபும்பா அமைப்பின் தலைவர் டிண்டுமோன் புலிகா முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் நாசிம் ஆகியோரை சந்தித்து வாழ்த்து பெற்றார். குமிளியை சேர்ந்தவர் டிண்டுமோன் புலிகா. இவர் கடந்த 2014ஆம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டிற்கு சென்று அங்கு ஜிபூம்பா என்ற அமைப்பின் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புகள், தொழில் நிறுவனம் தொடங்க ஆலோசனைகள், தமிழ் மக்களுக்கு தேவையான சமூக பணிகள் உள்ளிட்டவைகளை கடந்த 12 ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறார். இவரது சேவையை பாராட்டி கடந்த 2024ஆம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த முனிசிபாலிட்டி அவருக்கு விருது வழங்கி கௌரவித்தது. இந்த நிலையில் புதுச்சேரிக்கு வருகை புரிந்த அவர் பூரணாங்குப்பத்தில் நடைபெற்ற சிலம்ப போட்டியில் கலந்து கொண்டு சுமார் 1200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி, எதிர்க்கட்சி தலைவர் நாசிம் ஆகியோரை சட்டப்பேரவையில் சந்தித்த டிண்டுமோன் புலிகா பரம்பில் விருதுகளை காண்பித்து ஆசி பெற்றார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் பிரான்ஸ் நாட்டில் பல்வேறு சமூக பணிகளை செய்ததற்காக அந்த நாட்டு அரசின் முனிசிபாலிட்டி விருது வழங்கி கௌரவித்துள்ளது. மேலும் தனது பணி தொடரும் என்று தெரிவித்த அவர் நடைபெறவுள்ள பிரசிடென்ட் தேர்தலிலும் தனது முக்கிய பங்களிப்பு ஆற்ற உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் பிரான்ஸ் நாட்டில் வசிக்கும் தமிழ் மக்களுக்கு தொழில் தொடங்க ஆலோசனைகளையும், சிறு தொழில் நிறுவனங்கள் மற்றும் பெரிய நிறுவனங்களை நடத்துவதற்கு ஆலோசனைகளையும் தான் வழங்கி வருவதாகவும் பெருமிதமாக குறிப்பிட்டார். ஏம்பலம் தொகுதியில் அனைத்து கிராமங்களில் உள்ள நியாய விலை கடைகளில் இலவச கோதுமை வழங்கும் நிகழ்ச்சியை சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரசு குடிமைப் பொருட்கள் வழங்கல் துறை சார்பில் ஏம்பலம் தொகுதியில் உள்ள கிராமமான ஈச்சங்காடு கிராமத்தில் உள்ள நியாய விலை விற்பனை கடையில் இலவச கோதுமை வழங்கும் நிகழ்ச்சி இன்று தொடங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் கலந்து கொண்டு தலைமை தாங்கி
பொதுமக்களுக்கு 2 மாதத்திற்கான கோதுமை 4 கிலோ வழங்கி தொடங்கி வைத்தார். பிறகு நரம்பை, பிள்ளையார்குப்பம், கிருமாம்பாக்கம், ஆதிக்கப்பட்டு, சேலியமேடு, நிர்ணயப்பட்டு, அரங்கனூர் பகுதியில் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் கிராம முக்கியஸ்தர்கள், என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் அந்தந்த பகுதிகளை சார்ந்த ஊர் முக்கியஸ்தர்கள், பெரியோர்கள், கட்சி பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். பொதுமக்களுக்கு அரசால் வழங்கப்பட்ட கோதுமைகளை விநியோகம் செய்தனர். புதுச்சேரி தமிழ் சங்கத்தின் தேர்தல் அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெற உள்ளது. தமிழ்ச்சங்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்ச்சங்க தலைவர் முத்து மற்றும் புதுவை தமிழ்ச்சங்க தேர்தல் ஆணையர் வழக்கறிஞர் பிரபாகரன் ஆகியோர் புதுவை தமிழ்ச்சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் கடந்த மாதம் 16ஆம் தேதி வில்லியனூரில் நடைபெற்றதாகவும் அந்த கூட்டத்தில் பொது ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் மற்றும் புதிய பொறுப்பாளர்களை தேர்வு செய்ய தேர்தல் ஆணையராக வழக்கறிஞர் பிரபாகரன் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தேர்தல் ஆணையராக முடிவு செய்யப்பட்டு தேர்தல் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது. அதன்படி புதுவை தமிழ்ச்சங்கத்திற்கு ஆட்சிக்குழுவிற்கு 11 உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர். இதற்காக வாக்காளர்களின் இறுதி வாக்காளர் பட்டியல் வரும் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு வெளியிடப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து வரும் 17ஆம் தேதி வேட்புமனு வழங்கப்படுகிறது. 19ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்யப்படுகிறது. 22ஆம் தேதி வேட்புமனுவை திரும்ப பெறப்பட்டு 24ஆம் தேதி மனுக்கள் ஆய்வு செய்யப்பட்டு 26ஆம் தேதி இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து அடுத்த மாதம் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழ்ச்சங்கத்திற்கு தேர்தல் நடைபெறுகிறது. அன்றைய தினமே வாக்கு எண்ணிக்கை, வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் வெளியிடப்பட உள்ளதாகவும் தெரிவித்தனர். தமிழ்ச்சங்க வாழ்நாள் உறுப்பினர்கள் அனைவரும் தேர்தலில் பங்கேற்று வாக்களிக்கலாம். தேர்தலில் போட்டியிட வேட்பாளர் விண்ணப்பம் பெற விருப்பம் உள்ளவர்கள் 1500 ரூபாய் செலுத்தி தேர்தல் ஆணையரிடம் பெற்றுக் கொள்ளலாம் என்றும், மேலும் ஒன்றுக்கும் மேற்பட்ட வேட்பாளர் விண்ணப்ப படிவம் தேவைப்பட்டால் ஒவ்வொரு படிவத்திற்கும் 1500 ரூபாய் செலுத்த வேண்டும் என்றும் தெரிவித்தனர். முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அனிதா நகரில் புதிய கழிப்பிடம் கட்டும் பணியினை பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி நகராட்சி முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அனிதா நகரில் புதிய கழிப்பிடம் கட்டும் பணி நடைபெற்றது. தூய்மை இந்தியா திட்ட நிதியின் கீழ் சுமார் 26,59,000 ரூபாய் மதிப்பீட்டில் இந்த பணிகள் நடைபெற்றது. இந்த பணிகளை முதலியார்பேட்டை தொகுதி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் ஸ்ரீஜித், செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் வெங்கடாச்சலபதி, இளநிலை பொறியாளர் ரமேஷ் மற்றும் பாஜக நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். மரக்காணம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் காவல்துறை சார்பில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. மரக்காணம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் காவல்துறை சார்பில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு மரக்காணம் காவல்துறை ஆய்வாளர் பரணிநாதன் தலைமை தாங்கி போதைப் பொருள் பயன்படுத்துவதால் இளைஞர்கள் எப்படியெல்லாம் பாதிக்கப்படுகின்றனர், இந்த போதைப் பொருள் பழக்கத்தினால் சமுதாய சீரழிவு எவ்வாறு உண்டாகிறது, இதனால் போதைப் பொருளை ஒழித்து இளைஞர்கள் ஆரோக்கியமாக வாழ்ந்தால் வருங்கால சமுதாயம் எவ்வாறு ஆரோக்கியமாக இருக்கும் போன்றவை குறித்து மாணவர்களுக்கு விழிப்புணர்வு அளித்தார். இந்த நிகழ்ச்சியில் உதவி ஆய்வாளர் ராஜாராம், பள்ளியின் தலைமை ஆசிரியர், உதவி தலைமை ஆசிரியர் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பள்ளி மாணவர்கள் போதைப் பொருள் ஒழிப்பு குறித்து உறுதிமொழியையும் ஏற்றுக்கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கிருமாம்பாக்கம் அருகே 328 கிலோ புகையிலை பொருட்கள் பறிமுதல். ராஜஸ்தானை சேர்ந்த 2 உட்பட 3 பேர் கைது. புதுச்சேரியில் 25,000க்கும் மேற்பட்ட வீடுகளில் தேசிய கொடி ஏற்ற வேண்டும். பாஜக நிர்வாகிகள் முடிவு. நல்லவாடு மீனவ கிராமத்தில் கப்பல் நிறுவன ஊழியரின் வீட்டில் கொள்ளை. 45 பவுன் நகை, 1 லட்சம் ரூபாய் ரொக்கம் கொள்ளையடிக்கப்பட்ட நிலையில் தீவிர விசாரணை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.